நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டர்க் டர்க் ஒரிஜினல்ஸ். பொதுவாக நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடிக்கடி நம்ம தமிழக மீனவர்கள் இலங்கை இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர், அல்லது தாக்கப்பட்டனர், அல்லது சிறையில் அடைக்கப்பட்டனர், அல்லது படகை பிடுங்கிட்டு இவங்களை விரட்டி விட்டுட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பல காலமாக பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். தொடர்ந்து ஒரு 40-30 வருஷமாக இது நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கான பதில் என்ன, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு தேடி போனால் இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண காங்கிரஸ் ஆட்சிலையும் சரி, இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்க பாஜக ஆட்சிலையும் சரி, இது நடந்துட்டு தான் இருக்குது. நான் ஏன் வந்து நீ ஏன் இங்கே ஸ்டேட்டில் தானே நடக்குது, தமிழக மீனவர்கள்லாம் நீங்கள் வந்து தமிழக அரசு தானே சொல்லணும், தமிழ்நாடு அரசு தானே சொல்லணும், திமுகவையோ இல்லை அதிமுகவையோ தானே குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனை. இதில் வந்து ஒன்றிய அரசு தான் தலையிட்டு எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது அவங்களோட தார்மீக கடமை. இதை அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை முழுக்க வெறும் அரசியல் ரீதியாக மட்டுமே அணுகிக்கிட்டு இன்றைக்கி பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் பாஜக மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே நடக்கிற அரசியலும் அப்படி தான் இருக்குது, தேசிய அளவில் நடக்கிற அரசியலும் அப்படி தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்கள் இந்த திமுக அரசாங்கமும் இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸும் சேர்ந்து இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரவாத்தீங்க. இதுதான் இங்கே இருக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எந்த மீனவர் மக்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் எடுத்து தூக்கி சும்மா கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சீமான்லேருந்து, ஜெயலலிதாவிலேருந்து, அண்ணாமலையிலேருந்து, இன்னைக்கு மோடியிலேருந்து, ஜெய்ஷாலேருந்து, ஜெய்சங்கர் வரைக்கும் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இது வந்து பிஜேபி என்னைக்கு இதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, 2015 பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறாரு. அப்போ தான் வந்து கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பல வருஷத்துக்கு அப்புறமா அவர் கையில் எடுத்து அந்த டைமில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிரச்சனையை நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு வந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்களில் பாஜக கால் பதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிவகுக்கும். இது வந்து தமிழக வாக்காளர்களிடையே வந்து எனக்கான, அதாவது எங்கள் கட்சிக்கான ஒரு ரீச் கிடைக்கலாம், அவங்க வந்து என்னை ஏற்றுக்காமலும் போகலாம், ஆனால் எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார். சரி, இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இது முழுக்க இதில் போய் கொண்டு போய் முடியும் அப்படின்னா, இது வந்து முழுக்க காங்கிரஸ் எதிர்ப்பு, இந்திரா காந்தி எதிர்ப்பு, நேரு எதிர்ப்பு, ராகுல் காந்தி எதிர்ப்பு, ராஜீவ் காந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தமிழக மீனவர் சமுதாயத்துக்கிட்ட கொண்டு போய் இது சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க அந்த டைமில் நம்பினாங்க. வெறும் காங்கிரஸ் எதிர்ப்பை கொண்டு போயிட்டு தமிழக மீனவர்கள் மத்தியில் வந்து இது கொளுத்தி போட்டுட்டா இது எல்லாமே சரியாயிடுமா, இல்லை தமிழக மீனவர்கள் வந்து இங்கே இருக்க திமுகவையும் அதிமுகவையும் இல்லை காங்கிரஸையும் உதறி தள்ளிட்டு பாஜக பின்னாடி போக ஆரம்பிச்சுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இந்த பிரச்சனை வந்து 2015 எரிஞ்சு அப்படி அணைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு பார்த்தேன். இதில் வந்து காரணமே வந்து இப்படி தான், இங்கே ஒரு எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் யார்கிட்டையும் எதுவும் கேட்காம சும்மா தூக்கி இந்திரா காந்தி வந்து கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க, இதனால் நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா, எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையிலேருந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இதை தொடர்ந்து ஒரு வாரமாக பேசிக்கிட்டே வராங்க. நம்ம சைடில் இருந்தும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். நான் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணிக்கு ஆதரவு தரக்கூடிய நிறைய பேர் வந்து இது தொடர்பாக சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி யாருமே வந்து கை வைக்காமல் சும்மா வந்து இந்த இந்த இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தெரியாமல், ஜியோ பாலிடிக்ஸ் தெரியாமல் இவங்க சும்மா எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஜியோ பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டது. நம்ம வந்து ஒட்டுமொத்த இந்தியாவோட பாதுகாப்பு கருதி தான் வந்து இதை தூக்கி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனான்னு சொல்லிட்டு நம்மளை நெருங்கிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் பகை நாடுகளை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ஸ்ரீலங்கா கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க என்றைக்கு வேணாலும் உள்ளே வந்து நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அன்னைக்கு சூழல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஸ்ரீலங்காவோட ஒரு நட்பு பாராட்டுறதுக்காக இதை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலானவங்க இதை தான் சொல்லி முடிச்சிருந்தாங்க. சரி, ஓகே, சும்மா யாரும் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. சரி, நமக்கு வந்து தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கச்சத்தீவை வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிலாம் இல்லை. அவங்க வந்து 1950 நமக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இருந்தாலும் 1950 கச்சத்தீவு எங்களுக்கு தான் சொந்தம், அது சட்டப்படி வந்து எங்ககிட்ட தான் இருந்துச்சு. இங்கே நடந்த சில பிரச்சனைகள்னால, இங்கே இருந்த லேண்ட் டிஸ்பியூட் அந்த மாதிரியான பிரச்சனைகளால் அது யாருக்கும் சொந்தம் கொண்டாடாமல் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்கா வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இது வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. ஏன் சரி அப்போலேருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ கொடுக்காம நீங்கள் இப்போ தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும்ல. அவங்க வந்து ஸ்ரீலங்காவோட நட்பு பாராட்டுறது ஒரு விஷயமா இருந்தாலும் கச்சத்தீவு அப்படிங்கிறது என்ன, ஒரு சாதாரண ஒரு
ஒரு சின்ன ஒரு நிலப்பரப்பு கடலுக்கு நடுவில், அங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர், இந்த பக்கம் ராமேஸ்வரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் நடுவில் இருக்க ஒரு குட்டி தீவு. அது வெறும் பொட்டல் காடு. அங்கே ஒரே ஒரு மாதா கோவில் இருக்குது. வேற என்ன இருக்குது அங்கே? வேற ஒன்றுமே கிடையாது. அந்த நிலத்தை வந்து இங்கே தூக்கி கொடுத்ததுனால இந்த தமிழக மீனவர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீனவர்கள்கிட்டே போய் கேட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து கச்சத்தீவை தூக்கி கொடுத்தால அவங்களுக்கு பெரும்பாலான இருக்குது இந்த கருத்து தான் வரும். எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் இந்த காலங்காலமாக வந்து 30-40 வருஷமாக சீமான்லேருந்து ஜெயலலிதாவிலேருந்து இன்றைக்கி பிரதமர் மோடியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுல்ல. இவங்க எல்லாருமே கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தை பேசுகிறாங்களே தவிர வெஜ் பேங்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எந்த ஒரு ஊடகமும் சரி, இல்லை எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறதே கிடையாது. ஆக்சுவலாக சும்மா தூக்கி கச்சத்தீவை மட்டும் கொடுத்துடல. இது வந்து இந்த ட்ரீட்டி வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரீட்டி தான். என்ன அப்படின்னா, கச்சத்தீவை கொடுத்துட்டு வெஜ் பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கடல் பரப்பு, ஒரு 3000 சதுர கிலோமீட்டர் ஒரு கடல் பரப்பு. அதில் மிகப்பெரிய மீன் வளம் இருக்குது. இதனால டைரெக்டாக பலனடைகிறது யார் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி மீனவர்களும் மற்றும் கேரளாவை சார்ந்த மீனவ சமுதாய மக்களும் தான் வந்து இதில் டைரெக்டாக பயனடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த வெஜ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பரப்பு வந்து கடல் பரப்பு வந்து நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அழகாக இன்றைக்கி எப்படி ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு துறைமுகத்தில் வந்து சைனாக்காரன் கப்பலை நிறுத்திட்டு நம்மளை வேவ் பார்க்குறானோ, அதே மாதிரி அவன் பக்கத்தில் ஈஸியாக நம்ம பக்கத்தில் வந்து இது இன்டர்நேஷ்னல் வாட்டர் பாடி, இங்கே நான் வந்து நிற்கிறதுனால இங்கே யாருமே என்னை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அவன் ஈஸியாக நம்மளை வேவ் பார்க்கலாம், இல்லை தாக்குதல் கூட நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்றைக்கும் இருக்குது. ஓகேவா? இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் வந்து பகை நாடுகளை வச்சுட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் யார் வேணாலும் நம்மளை வந்து தாக்கலாம். இது நம்மளோட இடமா இருந்துச்சு அப்படின்னா, இங்கே அவன் வரும்போது நீ ஏன் இங்கே வர, எங்கள் இடத்துக்குள்ள நீ எப்படி பெர்மிஷன் இல்லாமல் வர அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் கச்சத்தீவை கொடுத்துட்டு இதை வாங்கினாங்க. வெஜ் பேங்கை வாங்கினாங்க. வெஜ் பேங்க்குங்கிற வார்த்தையை ஏன் யாருமே இத்தனை வருஷமாக பயன்படுத்துறது இல்லை? சீமானா இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இன்றைக்கி பேசிட்டு இருக்க அண்ணாமலை, மோடி, யாராக வேணாலும் இருக்கட்டும், இல்லை நம்ம கச்சத்தீவை மீட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி திமுகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் கச்சத்தீவை மீட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கச்சத்தீவை சரி, ஓகே, கச்சத்தீவை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வெஜ் பேங்கை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா கேட்டாங்கன்னா அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு இந்த பாதுகாப்பு, இந்தியாவோட பாதுகாப்பு, தமிழக மீனவர்களோட இந்த இத்தனை வருஷமாக அந்த வளத்தை வச்சு ஒரு பொருளாதாரம் இயங்கிட்டு இருக்குல்ல, தமிழக மீனவ சமுதாய மக்கள், கேரளா மீனவ சமுதாய மக்கள் கிட்ட ஒரு பொருளாதாரம் இயங்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே இல்லை. சும்மா எடுத்த உடனே கச்சத்தீவு கொடுத்துட்டீங்க, இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? மீனவர்களை வந்து இலங்கை அரசாங்கம் பிடிக்குது அப்படின்னா, படகை பறிமுதல் படுத்துது, இல்லை சிறையில் வந்து அடைக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா, இவங்க எல்லை தாண்டி போயிட்டு அங்கே மீன் பிடிக்கிறாங்க. ஓகே, இவங்க ஏன் போய் அங்கே மீன் பிடிக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் இங்கே எல்லாருக்குமே தெரியும். அது நான் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. இவங்க தன்னோட ஓன் ரிஸ்கில் தான் இங்கேருந்து அங்கே போயிட்டு அதை மீன் பிடிக்கும். அந்த ஒரு வகையான மீன் இருக்குது, அதை பிடிக்கிறதுக்காக தான் இவங்க கிட்டத்தட்ட இலங்கையோட எல்லை பகுதிக்கே போகிறாங்க. அப்படி போகும்போது தான் இவங்க வந்து மீனவர்கள், அதாவது இலங்கையை சார்ந்த மீனவர்களால் தாக்கப்படுறதாக இருக்கட்டும், அல்லது இலங்கை இராணுவத்தால் தாக்கப்படுறதா இருக்கட்டும், இல்லை சிறைபிடிக்கப்படுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இவங்க வந்து தன்னோட எல்லையை தாண்டி போய் மீன் பிடிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவாக இருக்கும் அப்படின்னா, முதல்ல இந்தியாவை சார்ந்த தமிழக மீனவர்களாக இருக்கட்டும், இல்லை ஆந்திராவை சார்ந்த மீனவர்களாக இருக்கட்டும், இல்லை கேரளாவை சார்ந்த மீனவர்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் போயிட்டு பே ஆஃப் பெங்காலில் மீன் பிடிக்கிறாங்களோ அவங்களும் இலங்கையை சார்ந்த மீனவ சமுதாயமும் இங்கே இருக்க இந்த ரெண்டு சங்கமும் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு முடிவை எடுத்து இணக்கமாக போகிற பட்சத்தில் 2 அரசாங்கமும் வந்து இதில் தலையிட்டு மறுபடியும் ஒரு ட்ரீட்டியை வந்து ஒரு நட்புறவை பாராட்டுற விதத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமே தவிர, நீங்கள் வந்து கச்சத்தீவை திரும்பி வாங்கிட்டீங்கன்னா இங்கே இருக்க மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவங்களுக்கு வந்து அங்கே ஆதாயம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் தன்னோட உயிர், தன்னோட உடமையான படகுகளையும் வந்து ரிஸ்கில் வச்சு அந்த பக்கம் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க. இது எல்லாருக்குமே தெரியும். சும்மா வந்து அவனுங்க வந்து சும்மா பிடிக்கிறதுக்கு வந்து அவனா லூஸா. இந்த பிரச்சனை வந்து இது வந்து ஒரு பொருளாதார, ஒரு வாழ்வாதார பிரச்சனை மீனவர்களுக்கு. இந்த பிரச்சனையை வந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பல உயிர்கள் வந்து பலியாகிட்டு இருக்கு. ஏன் இதே இலங்கை மீனவர்கள் எல்லை தாண்டி இந்திய எல்லைக்குள்ளே வந்தாலும் இந்திய ராணுவம் இதை தான் பண்ணும். இதை தான் பண்ணும். ஏதோ ஸ்ரீலங்கன் ஆர்மி மட்டுமே இதை பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்ம இதெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. முதல்ல கச்சத்தீவுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது.
அதுக்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பொக்கிஷம். அது வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவோட பாதுகாப்பையும் நிர்ணயிக்கிறது. இந்த கச்சத்தீவுனால இங்க தமிழக மீனவர்களுக்கு என்ன மாதிரியான ஆதாயம் இருக்கும் அப்படின்னு நீங்க உங்க யூகத்துல இருக்கோ, அதை விட பல மடங்கு ஆதாயம் இந்த வெஜ் பேங்க் மூலயமா நமக்கு கிடைக்குது. ஸோ கச்சத்தீவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையோ கிடையாது. அது திருப்பி வாங்குறது வாங்காதது அது எல்லாமே வந்து இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க மீனவ சமுதாயமும் இலங்கையில் இருக்க மீனவ சமுதாயமும் ஒன்று கூடி பேசி முடிவு எடுக்க வேண்டிய விஷயம் இது. 2 அரசாங்கமும் அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே போக வேண்டிய ஒரு தேவையே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா திமுக மேலே தூக்கி பழியை மட்டும் போட்டு இருக்கிறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. ஏன்னா திமுக காங்கிரஸ் வந்து இந்த முடிவை எடுக்கும்போது நீங்கள் வெஜ் பேங்கை வேணால் வாங்கிக்கோங்க, ஆனால் கச்சத்தீவை கொடுக்காதீங்க அப்படிங்கிற நிலைப்பாடு தான் கலைஞர் எடுத்திருக்காரு. திமுக அரசாங்கம் இதை எடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து கச்சத்தீவு நீங்கள் கொடுத்ததுக்கு அவங்க நிறைய பேர் முதல்ல கேட்டாங்க, நீங்கள் தான் எதிர்க்கிறீங்களே, அப்போ ஏன் நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு இதை உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு இதை ஒரு கேஸ் போட்டு நீங்கள் வாதாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்து திமுக அரசாங்கத்து மேலே இருந்துச்சு, திமுக மேலே இருந்துச்சு, கலைஞர் மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா வந்து இதை பற்றினா இதுக்கு ஒரு கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அதை தொடர்ந்து மறுபடியும் திமுகவும் இதில் ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸும் போயிருக்கு. ஆனால் தீர்வு இன்னும் கிடைக்கவில்லை. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அரசாங்கம் இதில் முன்னாடி வந்து நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், இல்லை திமுகவை நான் குறை சொல்கிறேன், நான் பாஜகவை குறை சொல்கிறேன், இல்லை காங்கிரஸை குறை சொல்கிறேன் அப்படிங்கிறதுல இங்கே எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க பேசி தீர்க்க வேண்டியது தமிழக மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் மட்டுமே.